கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன் என்ற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன்? அப்போ எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம் என்றால், எருசலேம் எப்படி உண்டானது, கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போனார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு பட்டணம் இடிக்கப்பட்டு விட்டது, ஒரு பட்டணம் உடைந்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த பட்டணம் ஒரு நாளிலே உருவானது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பட்டணம் உடைக்கப்பட்டிருக்கிறது, எரிகோ கோட்டை உடைந்து விட்டது என்றால், எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தது, பல கற்களால் கட்டப்பட்டு ரதங்கள் ஓடும்படியான கற்களால் மேலே அவ்வளவு அகலம் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளும் போதுதான் அது உடைக்கப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால், எருசலேம் எப்படி உண்டானது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே 7 சப்டைட்டிலாக துணை தலைப்புகளை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக இஸ்ரவேலரின் பிறப்பிடம், இரண்டாவதாக இஸ்ரவேலரின் ரட்சிப்பு, மூன்றாவதாக இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை, நான்காவதாக ஆவிக்குரிய வரங்கள், ஐந்தாவதாக பின்மாற்றம், ஆறாவதாக எருசலேமை குறித்து பழமொழி, ஏழாவதாக எருசலேம் உயிரடைதல். 7 காரியங்கள். முதலாவதாக இஸ்ரவேலரின் பிறப்பிடம், இரண்டாவதாக இஸ்ரவேலரின் ரட்சிப்பு, மூன்றாவதாக இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை, நான்காவதாக ஆவிக்குரிய வரங்கள், ஐந்தாவதாக பின்மாற்றம், ஆறாவதாக எருசலேமை குறித்து பழமொழி, ஏழாவதாக எருசலேம் உயிரடைதல். முதலாவதாக இஸ்ரவேலரின் பிறப்பிடம். இஸ்ரவேல் ஜனங்கள் எது சொந்த நாட்டை உடையவர்கள்? இஸ்ரவேல் நாட்டு ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் எங்கே பிறந்தார்கள், எப்பொழுது இஸ்ரவேல் நாடு சொந்தமானது என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் அந்த இப்போது இருக்கிற இதே நாட்டிலே அவர்கள் முன்பாக இல்லை. கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வந்து கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். கானான் தேசத்தை சுதந்திரித்து இஸ்ரவேல் நாடாக மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேல் 16. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? எருசலேமின் அருவருப்புகளை சொல்லும்படி ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது எங்கே இருக்கிறார்? சுகமாய் அவர் படுத்துக் கொண்டிருக்கவில்லை, சுகமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. யூத ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போயிருக்கும் பொழுது சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருந்து ஜனங்கள் உணர்வடையும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேல் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? எருசலேம் ஏன் சிறைபிடிக்கப்பட்டது, எதற்காக பாபிலோனுக்கு வந்தது என்பதை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர்கள் உணர்வடையும்படியான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது எப்பொழுது? கிமு 605ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற மன்னனால் அது சிறைபிடிக்கப்பட்டது. 70 ஆண்டுகள் யூத ஜனங்கள் பாபிலோனிலே இருந்தார்கள். அந்த சிறைபிடிக்கப்பட்ட யூத ஜனங்களின் மத்தியில் இருந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த இடத்துல எருசலேமின் அருவருப்புகளை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கும்படி சொல்லுகிறார். ஏன் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டீர்கள்? உங்கள் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? உங்கள் வாழ்க்கையில ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நன்றாகத்தானே இருந்தீர்கள், நன்றாக ஆலயம் இருந்தது, ஆராதித்தீர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தாரே, ஏன் இப்பொழுது சிறைப்பட்டு பாபிலோனில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய அருவருப்புகள் என்ன என்ன என்பதை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமின் அருவருப்புகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை உண்டாகிறது, கண்ணீர் உண்டாகிறது, சிறைபிடிப்பு ஏன் உண்டாகிறது? அதற்கு காரணம் அருவருப்புகள், ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகள். 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. கானான் தேசம் தான் பிறப்பிடம். நமக்கு தெரியும், ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் அந்த பட்டணத்தை
பிடிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்தார். கல்தேயர் பட்டணத்தில் இருந்த ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அந்த கானான் தேசம் எப்படி உண்டானது? நோவாவின் சந்ததியிலே வரும் பொழுது காமுடைய பிள்ளையாகிய கானானின் பெயரில் உண்டான சந்ததி. அது ஒரு அசுத்த சந்ததி, அது ஒரு பாவ சந்ததி. அந்த கானான் தேசத்தை முற்றிலும் நிர்மூலமாக்கி ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டார், திட்டம் பண்ணினார். ஆபிரகாமை அழைத்தார், அவனை உடைத்தார், உருவாக்கினார், அவனை உயர்த்தினார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். கானான் தேசம் எப்படி உற்பத்திக்கும் பிறப்புக்கும் இடம்? முதலாவது அங்க வந்தது யார் சொல்லுங்க? கானான் தேசத்துக்கு முதலாவது வந்தது யாரு? ஆபிரகாம். கானான் தேசத்துக்கு முதலாவது வந்தது யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் தான் ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் 12:1 வாசித்து பாருங்கள், புரியும். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கானான் தேசமே இஸ்ரவேல் ஜனங்கள் பிறப்பதற்கு இடம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. புரியுதா? உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. என்ன ஒன்றும் புரியலையே. உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கானான் தேசமே உன் பிறப்பிடம். உண்மைதான். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக அந்த இடத்துல கொண்டு வந்தார். அதன் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரவேல் தேசம். கானான் ஜனங்களை நிர்மூலமாக்கி இஸ்ரவேல் தேசமாக மாறிற்று. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன? உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அந்த கானான் தேசத்திலே 7 விதமான ஜாதிகள் இருந்தார்கள். அநேக ஜாதி இருந்தாங்க, 7க்கு மேலே இருந்தாங்க. 7 விதமான ஜாதிகள், அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். எப்படின்னா கிர்காசியர், ஏத்தியர், எமோரியர், இப்படிப்பட்ட 7 ஜாதிகள் அதிகமான ஜனங்களாக இருந்தார்கள். அதிலும் அந்த கானான் தேசத்திலே முக்கியமான ஜனங்களாக இருந்தவர்கள் யார்? எமோரியன், ஏத்தியர். எமோரியர்கள், ஏத்தியர்கள். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். கானான் தேசத்தில் அதிகமாக இருந்தது யாரு சொல்லுங்க? எமோரியர்கள், ஏத்தியர்கள். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அப்ப கானான் தேசத்தில் இவர்கள் தான் முக்கியமாக இருந்தார்கள், எமோரியன், ஏத்தித்தி. இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தப்பி ஓடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமினிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே, அப்ப எமோரியனுடைய சமபூமியிலே குடியிருந்தான். ஆபிரகாம் எங்கு குடியிருந்தான்? எமோரியனுடைய இடத்திலே குடியிருந்தான். அப்போ அந்த பட்டணத்தில் அதிகமாக இருந்தவர்கள் யார்? எமோரியர்கள். ஆபிரகாம் எங்கே தங்கினான்? எமோரியருடைய இடத்திலே தங்கினான். மம்ரே என்னும் எமோரியருடைய இடத்தில் தங்கினான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எசேக்கியேல் 16:3 உன் தகப்பன் எமோரியன். அப்போ ஆபிரகாம் தங்கும்படி இருந்த இடம் எது? மம்ரே. அந்த மம்ரேயுடைய இடம், அது மம்ரே எந்த ஜாதி? எமோரிய ஜாதி. அப்போ கானான் தேசத்திலே முக்கியமா இருந்தவர்கள் யார்? எமோரியர்கள். எமோரியருடைய இடத்திலே ஆபிரகாம் தங்கினான். அப்போ உன் தாய் யாரு? உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு போதும். இந்த இடத்துல 23ஆம் அதிகாரத்தில் வருகிற சம்பவம் என்னவென்றால், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் மரித்து போகிறாள். சொந்த பூமி எதுவும் ஆபிரகாமுக்கு இல்லை. அந்த நேரத்திலே ஏத்தியனாகிய எப்ரோன் கையிலிருந்து இடத்தை வாங்குகிறார்கள், கல்லறை பூமியை வாங்குகிறான். முதலாவது ஆபிரகாம் தங்குவதற்காக எமோரியனுடைய இடத்தில் இருக்கிறான். இப்பொழுது சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தியருடைய நிலத்தை வாங்குறான். நன்றாய் புரிந்து கொள்ளணும். அப்ப யார் அதிகமா இருக்கிறா? யாருக்கு சொந்த நிலம் அதிகமா இருக்கு? எமோரியர், ஏத்தியர். எமோரியனுடைய இடத்திலே ஆபிரகாம் தங்கி இருக்கிறான். ஏத்தியருடைய இடத்தை அவன் கல்லறை பூமியை சொந்தமாய் வாங்குகிறான். இப்போ நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா புரியும். எசேக்கியேல் 16:3 உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. அப்ப ஆபிரகாம் வந்து தங்கின இடம் எமோரியருடைய இடம்.
அவனுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்காக வாங்கின இடம் ஏத்தியருடைய இடம். இப்பொழுது புரிகிறதா எங்க உண்டாச்சு? கானான் தேசத்துல எமோரியர் ஏத்தியர் தங்கி இருந்த இடத்தை ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் தன் சந்ததிக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேலரின் பிறப்பிடம். நீங்கள் ஆதியாகமம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக இஸ்ரவேலரின் ரட்சிப்பு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த இடத்துல நடக்கிற காரியம் என்ன? கானான் தேசமே இஸ்ரவேல் சந்ததி பிறப்பிப்பதற்கு இடம் அங்குதான் பிறந்தது. ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வந்தான். அந்த இடத்துல உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி எமோரியனுடைய தேசத்திலே குடியிருந்தான். மம்ரே எனும் எமோரியனுடைய இடத்திலே இருந்தான். தன்னுடைய மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு ஏத்தியருடைய நிலத்தை அவன் சொந்தமாய் வாங்கினான். அந்த இடத்துல இஸ்ரவேல் சந்ததி உண்டானது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அடிமைகளானார்கள். ஆபிரகாமுடைய மகன் யார்? ஈசாக்கு. ஈசாக்கின் மகன் யார்? யாக்கோபு. யாக்கோபின் மகன் யார்? யோசேப்பு. யோசேப்பு எகிப்து தேசத்தில் போயிருக்கும் பொழுது அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு தானும் சேர்ந்து எகிப்து தேசத்திலே போய் சேர்ந்தான். அந்த இடத்துல போய் இருந்தார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர் பிறந்து விட்டார்கள். இஸ்ரவேலரும் ஜாதி பிறந்து விட்டது. அதன் பின்பு நடக்கிற காரியம் என்ன? தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீ பிறந்த பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த போது என்ன நடந்தது? ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் சந்ததி உருவாகி விட்டது. நீங்கள் பிறந்து விட்டீர்கள். அந்த இடத்திலே என்ன நடக்கிறது? தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீங்கள் சுத்தமாக்கப்படவில்லை. நீங்கள் துணிகளில் சுத்தப்படவில்லை. 3 காரியங்கள் என்னெல்லாம்? முதலாவது, தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. தொப்புள் கொடி அறுக்கலைன்னா குழந்தை என்ன ஆயிடும்? சரியான நேரத்தில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தொப்புள் கொடி அறுக்கப்படலைன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை மரித்து போக வாய்ப்பு உண்டு. அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தொப்புள் கொடி பூமியில இருக்குது, உங்கள் தாய் வீடு பரலோகமா இருக்கணும். ஆனா கானான் தேசத்தின் பிறப்பிடம் எது? உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. நீ உன் தாய் ஏத்தித்தி போலதான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. உலக பற்று உங்களுக்குள் இருக்கிறது. தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு மீண்டும் கானான் தேசத்துக்கு நேராய் கொண்டு போக போகிறேன். நீங்கள் இஸ்ரவேல் சந்ததியாய் பிறந்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் தொப்புள் கொடி இன்னும் அறுக்கப்படவில்லை. உங்கள் பற்று உலக பற்றாய் இருக்கிறது. இன்னும் நீங்கள் எகிப்து தேசத்திலே உலக பற்றிலே இருப்பீர்கள். ஆனால் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் மரித்து போவீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அந்த இடத்தில் அவர்களுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யப்படணும்? தொப்புள் கொடி அறுக்கப்படணும். அதே போல இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நீங்கள் என் பிள்ளைகளாய் ஆக வேண்டுமானால் உங்களுடைய தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்க்கும் பொழுது சுத்திகரிப்பு. உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டும், குளிப்பாட்டப்பட வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? குழந்தை பிறந்த பின்பு அது மேல ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தை எல்லாம் தொடர்ச்சி எடுப்பாங்க. அதைத்தான் போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதுவரைக்கும் நீங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கவில்லை, பாவத்தில் தான் இருந்தீர்கள், பாவத்திற்கு அடிமைகளாகி இருந்தீர்கள். நான் இப்பொழுது உங்களை நான் சுத்தமாக்குகிறேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் சுத்தப்படுத்தி கானானுக்கு நேராய் நடத்துகிறார். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன? துணிகளில் சுற்றப்பட வேண்டும். ஏன் ஒரு குழந்தை துணியில் சுற்றப்படுகிறது? அந்த இடத்துல வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது, வந்த பின்பு அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். குளிரும் பொழுது அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த குழந்தையுடைய உடல் மிருதுவாயிருக்கும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் துணியில சுத்துவாங்க. துணியில வச்சு குழந்தையை தூக்கணும். பிறந்த குழந்தைய டைரக்டா தூக்காம என்ன பண்ணுவாங்க? ஒரு துணியில வச்சு தூக்குவாங்க. அது குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்போ துணிகளில் சுற்றப்பட வேண்டும். எகிப்து தேசத்திலே பாதுகாப்பு இல்லாத ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து
சிவந்த சமுத்திரத்தை கடந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியம் என்ன? தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும், உலகப்பற்றை விட்டுவிட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், உப்பால் சுத்திகரிக்கப்பட வேண்டும், தண்ணீரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப பரிசுத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். துணிகளில் சுற்ற வேண்டும். குழந்தை எப்படி துணிகளில் சுற்றி பாதுகாக்கிறார்களோ அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்ரவேலின் ரட்சிப்பு எப்பொழுது உண்டானது? எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மேல் மனமிறங்கி மனதுருகி மோசே என்னும் இரட்சகனை அனுப்பி மீட்டுக் கொண்டார். ஆமென். 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது இஸ்ரவேலின் பிறப்பிடம், இரண்டாவது இஸ்ரவேலின் ரட்சிப்பு, மூன்றாவதாக இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 7, 8, 9. உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? உன்னை வயலின் 7ஆம் வசனத்திலே உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த இடத்திலே எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினால் செங்கடலை பிளந்து வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து மாராவின் கசப்பான நீரை மதுரமாய் மாற்றி தண்ணீர் கிடைக்க வழி இல்லாத இடத்திலே கண்மலையிலிருந்து தண்ணீர் பிறக்க பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை போஷித்து வந்தார். அந்த இடத்துல இறைச்சி கிடைக்க வாய்ப்பில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் சமுத்திரத்திலிருந்து காற்றை வர பண்ணி காடைகளை கொண்டு வந்து அவர்கள் வயிறார சாப்பிடும்படியான உணவை கொடுத்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்போ மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்களா, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாலே யாருக்கு விரோதமா முறுமுறுத்த மாதிரி சொல்லுங்க? அவ்வளவுதான். நான் கர்த்தர் எதுவும் சொல்லலையே, ஊழியக்காரங்களை தானே சொல்றேன். ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா முறுமுறுத்தா கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாதிரி. அப்போ அநேகம் ஆயிரமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர்களை மீட்டு வந்திருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் தெரிகிறது. உலகத்தில் எங்கும் கேள்விப்படாத காரியம், செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை நடத்துகிறார். அதே செங்கடலிலே பார்வோனின் சேனை முழுகடிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் செய்த அற்புதத்தை நேரடியாக கண்கூடாக கண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வில்லாமல் போகிறார்கள். எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த பொழுது இவர்கள் குழந்தைகளாய் இருந்தார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. அவர்கள் உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அவர்கள் துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது, துதித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர் என்று அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாட்கள் ஆக 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 ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்வாணமாய் இருக்கிறது. நான் உன் அருகே கடந்து வருகிற பொழுது நீ வளர்ந்திருக்கிறாய், அநேகம் ஆயிரமாய் பெருகிருக்கிறாய். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அம்மனமாய் இருக்கிறது, நிர்வாணமாய் இருக்கிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் எது என்பதை நீ அறியவில்லை. உன்னை கொண்டு கர்த்தர் வைத்த திட்டங்கள் உனக்கு புரியவில்லை. உண்பதும் உடுப்பதும் தூங்குவதும் சாவதும் தான் உன்னுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆடு மாடு எப்படி வாழ்கிறதோ அதே போல நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ ஆவிக்குரிய காரியத்திலே நிர்வாணமாய் இருக்கிறாய். உலகத்திலே சகல ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் நீ நிர்வாணமாய் இருக்கிறாய். ஆண்டவர் இதை பார்க்கிறார். நான் உன்னை என்ன பண்ணினேன்? எகிப்து தேசத்திலே நீ அடிமையா இருந்த பொழுது ரத்தத்திலே கிடக்கிற உன்னை, உன் ரத்தத்திலே கிடக்கிற உன்னை, பாவத்திலே கிடந்த உன்னை, அழுக்கான உன்னை, சேற்றில் இருக்கிற உன்னை, மரித்து போகிற நிலைமையில இருந்த உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. ரத்தமர உன்னை கழுவினேனே, பரிசுத்தப்படுத்தினேனே. ஆனால் நீ நிர்வாணமாய் இருக்கிறாயே. இப்பொழுது நான் உனக்கு செய்கிறேன், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா.
உடன்படிக்கை பண்ணுகிறேன், உனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறேன், நீ பலி செலுத்தும்படியான காரியங்களை ஏற்படுத்துகிறேன், நீ உன்னை உணர்ந்து என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணி, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள், உனக்கென்று நான் சட்டங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் ஆகிய 4 புத்தகங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நியமங்களையும் நியாயங்களையும் சட்டங்களையும் கர்த்தர் கொடுத்தார். அதன்படி ஒரு சிலர் பின்பற்றினார்கள், பல ஜனங்கள் பின்பற்றாமல் போனார்கள். அப்போ இவர்கள் நிர்வாணமாக இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி. பவுல் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும்போது சொல்கிறார், சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்களே, அது ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை கடந்து எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்களோ அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றதற்கு அடையாளம். இரண்டாவதாக, உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து, இரத்தம் இல்லாமல் பிறந்த நாளிலே இரத்தத்தோடு அழுக்கோடு அசுத்தத்தோடு இரத்தங்கள் கழுவப்படாமல் இருந்த பொழுது நான் உன்னை ரட்சித்தேன், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன போட்டிருக்கு? உனக்கு எண்ணெய் பூசி. என்ன போட்டிருக்கு? எண்ணெய் என்ற அபிஷேகம். ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகித்தார். புதிய ஏற்பாட்டு நாட்கள் தானே அபிஷேகம். அந்த நாட்கள் அபிஷேகம் இல்லையே. சவுலின் நாட்கள்ல தானே குப்பியை வச்சு அபிஷேகம் பண்ணினாங்க. குப்பியை வச்சு சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணாரு. அப்படி அல்ல. மீரியாம் தீர்க்கதரிசியா இருந்தான், ஆரோன் தீர்க்கதரிசியா இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே வெளியரங்கமா எல்லாருக்கும் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே எல்லாருக்கும் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3 காரியம் என்ன? 9ஆம் வசனத்திலே ஜலத்தினால் முழுக்காட்டி ஞானஸ்நான அனுபவம், உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து ரட்சிப்பின் அனுபவம், மூன்றாவதாக எண்ணெய் பூசி அபிஷேக அனுபவம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து என்றால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேண்டும், எண்ணெய் பூசி அபிஷேகம் பெறுகிற அனுபவம் வேண்டும். ஆமென். 3 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன காரியம்லாம்? இஸ்ரவேலின் பிறப்பிடம், இரண்டாவது இஸ்ரவேலின் ரட்சிப்பு, மூன்றாவது இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை, நான்காவதாக ஆவிக்குரிய வரங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு, உன் நெற்றியிலே நெற்றிப்பட்டத்தையும் உன் காதுகளில் காதனையையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் பின்பகுதியை வாசிங்க. நீ மிகவும், அதுல எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். இதுவரைக்கும் ஏதோ சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இல்ல. 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது சித்திர தையலாடை, பாதரட்சைகள், புடவைகள், பட்டு சால்வைகள், நெத்தி சுட்டிகள், தலையிலே கிரீடம், இதெல்லாம் எப்படி போடப்பட்டிருக்கிறது? ஒரு பெண்ணானவள் இதெல்லாம் போட்டு அலங்கரிக்கணும்னு போடப்படவில்லை. 13ஆம் வசனத்திலே பின்பகுதி என்ன? நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு உருவகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மணவாட்டியாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? மணவாள். இந்த இடத்துல மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாகிய நாம் எப்படி இருக்கணும் தான் போடப்பட்டிருக்கு. இதை ஒரு சிலர் எப்படி படிக்கிறாங்க? சித்திர தையலாடை உடுத்தி, நீ நல்லா டிசைன் போட்ட ட்ரெஸ் போட்டுக்கோ, நல்ல பாதரட்சியை உடுத்தி, நீ விதவிதமான பாதரட்சிகளை தொடுத்துக்கோ, டிசைன் டிசைனா போட்டுக்கோ, நீ நெத்தி சுட்டியை போட்டு நெத்தி சுட்டி போட்டுக்கோ, தலையில கிரீடம் வைத்து கல்யாணத்துக்கு அலங்காரமாய் அலங்கோலமாய் உன்னை அலங்கரித்துக்கொள், உன்னை அலங்கரித்துக்கொள். அது மட்டும் இல்ல, நீ கழுத்துல நல்ல நகையை போட்டுக்கோ, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நகையை பத்தி சொல்லி இருக்கிறாரு. நீ நகையை நல்லா போட்டு அலங்கரிச்சு கொண்டு உலகமே நிரந்தரம்னு வாழ்ந்து கொள் அப்படின்னு தான் போதிக்கிறாங்க. ஆனா வசனம் எப்படி சொல்லுது? 13ஆம் வசனம், நீ மிகவும் வாசிங்க, அது ரொம்ப முக்கியமான வசனம். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்
நல்ல டிசைனா அலங்கரிச்சு தன்னை அலங்கோலமாக்குகிறவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தை பெற்றவர்களா? சொல்லுங்க. அலங்கர் பைபிள் சொல்லுது, நல்ல சித்திர தையலாடை அணிந்து, நன்றாக ஆடை அணிவித்து, நன்றாக ஆபரணங்களை அணிந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும் பைபிள் போட்டிருக்கு. ஆனா 13ஆம் வசனம் பின்பகுதியில, நீ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய். அலங்காரம் பண்ணி ஆடம்பரமாய் வாழ்கிறவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையா பெற்றிருக்கிறார்கள்? இல்லையே. அப்படின்னா என்ன போடப்பட்டிருக்கு? இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற காரியம் அனைத்தும் ஆவிக்குரிய அர்த்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நகை போடக்கூடாதா? போடலாமா? நகை இதுவரைக்கும் போடாத இடத்திலே பிறந்து புறஜாதியா இருந்து இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இப்போ போட்டுக்கொள்ளலாம். நீ உண்மையாகவே உணர்ந்தால், நீ உண்மையாகவே கர்த்தரை பற்றி கொண்டால், அது உன்னை அலங்கரிப்பதில்லை. அது இல்லாமலும் நீ அழகாகத்தான் இருப்பாய். அல்லேலூயா. பிறந்த நாள் முதற்கொண்டு என் காதுல ஒரு ஓட்ட கூட போடல, ஆனால் இப்ப எனக்கு ஆசை இருக்குதுன்னா, நீ எப்படி பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வாய்? நீ அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். கண்டிப்பா பெற முடியாது. ஒரு மனிதன் இச்சையோடு அலங்காரம் பண்ணினால் நிச்சயமாய் முடியாது. யாக்கோபு அலங்காரமாகத்தான் குடும்பத்தை வைத்திருந்தான். ரெபெக்காள் நகை போட்டிருந்தார். அதை தான் நிறைய பேர் சொல்றாங்க, ரெபெக்காள் நகை போட்டிருந்தார். யாக்கோபுடைய மனைவிகள்லாம் நகை போட்டிருந்தாங்க. தன் யாக்கோபுடைய பிள்ளையும் நகை போட்டிருந்தான். என்ன நடந்தது? அலங்காரமாய் தன்னுடைய பிள்ளையை வைத்திருந்தான். சீகேம் என்பவன் அவளை கொண்டு போய் கெடுத்து விட்டான். அதன் பின்பு நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அல்லேலூயா. தங்கள் காதணிகள் பொன் உருப்படிகள் எல்லாம் புதைச்சு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? தான் பொண்ணு போட்டிருந்த காதணி மூலம் தான் பிரச்சனை, பொண்ணு போட்டிருந்த நகை மூலம் தான் பிரச்சனை. அது ஆடம்பரமாகி விட்டது. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் போடுபவர்களை குறித்து நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அலங்காரமாய் திரிந்தால் நிச்சயமாக மோசமான விளைவுகள் தான் சந்திக்க நேரிடும். எந்த மனிதன் ஆடம்பரமாய் உடுத்துகிறானோ, எந்த பெண் ஆடம்பரமாய் உடுத்துகிறாளோ, ஆபரணங்களால் தன்னை தரித்து அலங்காரமாய் திரிய நினைக்கிறாளோ, நிச்சயமாய் ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப 16ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிற காரியம் முழுவதும் ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு மணவாட்டியானவள் எப்படி இருக்கணும்? அப்படிதான் போடப்பட்டிருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். 10ஆம் வசனம். 10ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, ஆடை எப்படி இருக்கணுமா? சித்திர தையலாடை உனக்கு உடுத்தி. சித்திர தையலாடை. ஆடை என்பது ரட்சிப்பு, சித்திர தையலாடை என்பது கிருபை வரங்கள். நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆடை என்பது என்ன? ரட்சிப்பு. சித்திர தையலாடை என்பது என்ன? கிருபை வரங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து. பாதரட்சைகள், பாதரட்சை என்பது என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். மணவாட்டியாகிய நாம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்திற்காக ஆயத்தப்படணும். பாதரட்சை என்பது என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக ஆயத்தப்பட வேண்டும். தொடர்ந்து கட்ட மெல்லிய புடவையையும். மெல்லிய புடவை, அப்ப நைசான புடவைன்னா என்ன அர்த்தம்? உன்னை மூடிக்கொள்கிற வஸ்திரம் மெல்லியதாக இருக்கும். அது பாரமானவைகள் அல்ல. கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. அடுத்ததாக மூடிக்கொள்ள பட்டு சால்வை. மூடிக்கொள்ள பட்டு சால்வை. பட்டு சால்வை என்பது என்ன? பட்டு சால்வை தரிக்கும் பொழுது அநேகர் அதை பார்ப்பார்கள். பட்டு புடவையை எங்க அணிவாங்க? பட்டு ட்ரெஸ் எங்க போடுவாங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல போடுவாங்க. ஒரு திருமண வீட்டிலேயோ ஒரு சொந்த பந்தங்களின் விசேஷ வீடுகளிலேயோ போடுவாங்க. அப்போ பட்டு துணியை போடும்பொழுது அநேகருடைய கவனம் இருக்கும். அநேகர் அதை பார்ப்பார்கள், நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்போ 4 பேர் முன்பாக ஈர்க்கப்படும்படி அந்த திருமண வீட்டிலே, அந்த விசேஷ வீடுகளிலே நன்றாக தெரியும்படி இவர்கள் தனித்துவமானவர்கள், இவர்கள் இந்த வீட்டிலே கொண்டாட்டத்தை கொண்டாடுபவர்கள், இவர்கள் வீட்டிலே திருமணம் நடக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவர்கள் மற்றவர்களை விட விசித்திரமான உடைகளை தரித்திருப்பார்கள். அந்த உடை மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும்படி இருக்கும். அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? மணவாட்டியாகிய சபையே, நீ பட்டு சால்வை உனக்கு நான் தரிப்பிக்கிறேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், உனக்கு இருக்கிற கிருபை வரங்களை பார்த்து அநேக
அநேகர் உன்னிடமாக வந்து ஜெபிக்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டு சால்வை ஏன் போடுறாரு? திருமண வீட்டிலே பட்டு ட்ரெஸ் போட்டிருக்கவங்க அநேகருடைய பார்த்து இவர்கள் இந்த வீட்டில் விசேஷித்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் விசேஷமாய் தெரியும். அதே போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசேஷித்தவர்கள், நாம் கிருபை வரங்களை பெற்றிருக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய சாட்சியை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய ஜபத்தை பார்த்து நம்மிடமாய் வருவார்கள். நாம் அவர்களுக்கு போதனை செய்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்கள் உணர்வடைவார்கள். அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்கள், கைகளிலே கடகம் போடணும், காப்பு போடணும். அப்போ காப்பு அழகாகவா, அழகுக்காகவா கையில போடுறது? கைகளிலே கொடுக்கப்பட்ட கடகம் என்பது என்ன? அதிகாரத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கும் பொழுது, உன் கழுத்திலே சரப்பணி, செயின் போடணும். கழுத்திலே செயின், கழுத்திலே சரப்பணி. சரப்பணி என்பது என்ன? கணம். கழுத்திலே செயின் போட்டிருப்பதன் அடையாளம் என்ன? ஒரு கணத்திற்கு அடையாளம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தை, உன் நெற்றியிலே நெற்றி பட்டம் போட்டிருக்கணும். என்னன்னா, உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லணும். அல்லேலூயா. நெற்றி பட்டம் என்பது என்ன? எல்லா மனிதர்களும் பார்க்கிற இடம் நெற்றி. ஒரு நெற்றியிலே அடிபட்டா தெரியும், ஒரு நெற்றியில என்ன காரியம் இருந்தாலும் தெரியும். அதனால தான் இயேசுவின் நாமத்திற்கு அடையாளமாக நெற்றி பட்டம். அந்த நெற்றி பட்டத்திற்கு அடையாளம் என்ன? நீங்கள் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் என்று உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும். தொடர்ந்து, உன் காதுகளில் காதணியையும், உன் காதுல காதணியை மாட்டணும். அதாவது என்ன மாட்டணும்? காதுல கம்மல் மாட்டணும்னு போட்டிருக்கு, காதணி மாட்டணும். காதுகளில் காதணியை ஏன் மாட்டணும்? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை காதுள்ளவன், மறுபடியும் சொல்லுங்க, காதுள்ளவன் நிச்சயமா ஆவிக்குரிய அலங்காரம் என்பது என்ன? காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் கிருபை வரங்களை பெற்று கர்த்தருக்காய் ஓடுகிறவனுடைய காது கேட்கும். கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது செவி மந்தமா இருக்குது. பிரசங்கம் கேட்டா எனக்கு புரியல, பிரசங்கம் கேட்டா எனக்கு கோபம் வருது, பிரசங்கம் கேட்டா எனக்கு எரிச்சல் ஆகுதுன்னா உன் காது செவிடாய் போயிருக்கிறது. உன் காதுல காதணி அணிய முடியாது. நீ மனவாட்டியாகிய சபையா இருப்பாயனால் உன் காதிலே காதணி இருக்கும். அதன் அர்த்தம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஜெப வேளையிலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக, உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும், கிரீடம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே கிரீடத்தை வைத்திருக்கிறார். பூமியிலே நம்மை கிருபை வரங்களால் அலங்கரித்து தேவ பிரசன்னத்தினால் நிறைத்து நடத்துவதற்கு அடையாளமாக கிரீடம். நாம் பரலோகத்திற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக கிரீடம் நமக்கு தரப்படுகிறது. அந்த கிரீடம் என்பது முழுமையான ஒரு அபிஷேகம். கர்த்தர் சமூகத்திலே தேவ பிரசன்னத்தோடு நிலைத்து நிற்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அடுத்ததாக, இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யும் சாப்பிட்டாய். என்ன சாப்பிடணுமா? மூணையும் சொல்லுங்க, என்னெல்லாம் சாப்பிடணும்? மெல்லிய மாவு, தேனு. சாப்பிட்டுருக்கீங்களா? மெல்லிய மாவு, தேனு, நெய் சாப்பிட்டாய். ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் எருசலேமின் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னெல்லாம் சாப்பிடணுமா? மெல்லிய மாவு, தேனு, நெய்யும் சாப்பிட்டு தானப்ப வந்த, அதான் சாப்பிட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? மெல்லிய மாவு என்பது என்ன? நாம் பலிகள் என்ற செய்தியிலே பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். பலிகளிலே மெல்லிய மாவை போஜன பலியாக செலுத்துவார்கள். மெல்லிய மாவு என்பது வேத வசனத்திற்கு அடையாளம். வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். கர்த்தரை விளக்கங்களை தருவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன? தேன். தேன்னா என்னது? தேன் கசப்பா இருக்குமா, இனிப்பா இருக்குமா? இனிப்பா இருக்கும். அப்ப இனிமையான வாழ்க்கை. ஆண்டவராகிய கர்த்தர் இனிமையாகத்தான வைத்திருந்தார். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கை சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தேன் என்பது உடனே கிடைச்சிடாது. தேன் என்பது நம்ம எடுத்து யூஸ் பண்றோம்னா வாங்கி சாப்பிட்டுறோம் இன்னைக்கு. ஆனா தேனை எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? சாதாரணமா எடுக்க முடியுமா? கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ஒரு மரத்து மேல எடுக்கணும், இல்ல மலைகளில் எடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அதே போல ஆவிக்குரிய ரகசியங்களை எடுக்க வேண்டுமானால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தரே வெளிச்சங்களை தருவார், ரகசியங்களை தருவார். எப்படி தேனை கஷ்டப்பட்டு எடுக்கும் பொழுது அதிலிருந்து தேன் கிடைக்கிறதோ அதே போல ஆண்டோடைய வசனம் மதுரமாய் இருக்கிறது, தேனிலும் இனிமையாய் இருக்கிறது. ஆண்டோடைய வசனத்தின் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். மூணாவது என்ன? நெய். நெய்யை சாப்பிடணும். நெய் என்பது டைரக்டா கிடைக்கிற பொருளா? நேரடியா நெய் கிடைக்குமா? எந்த ஊர்ல தயாரிக்கிறாங்க? நெய் கிடைக்குமா நேரடியா? நெய் எப்படி வரும்? எப்படி? பால் கறக்கணும். முதல்ல மாட்டிலிருந்து பால் எடுக்கப்படணும். பாலை
என்னவா மாற்றணும்? தயிரா மாற்றணும். பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சதுக்கு அப்புறம் எதில் ஊற்றணும்? தயிராக்கணும். அதை பால் தயிராய் மாறுகிறது, தயிர் வெண்ணெயாய் மாறுகிறது, வெண்ணெய் நெய்யாய் மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறது உடனே கிடைக்காது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெல்லிய மாவு. நீங்க என்னிடத்துல வசனத்தை வாசித்தாயே. இரண்டாவது சொல்லும்போது தேன் எப்படி கண்டுபிடித்து தேடி கண்டுபிடித்து அது ஆபத்துகள் இருந்தாலும் அந்த கல்லுகள் மத்தியிலும் மரங்களின் மேலும் ஏறி அந்த தேனை எப்படி கண்டுபிடித்தாயோ அதே போல நேரத்தை செலவழித்து ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொண்டாயே. அது என்னவாயிற்று? மூன்றாவது காரியம் நெய். பால் எடுத்து தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிற நெய். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது உடனடியாக உண்டாகிவிடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உடனே வரணும்னு எதிர்பார்க்க கூடாது, அவசரப்படக்கூடாது. நெய் உடனே வேணும், நெய் உடனே வேணும். பால் தயிராய் மாறணும், வெண்ணெயாய் மாறணும், நெய் கிடைக்கணும். இப்படித்தான் அதோடைய ப்ராசஸ். அதே போல நம் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரும் வரை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டாய். இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிற என்னெல்லாம் போடப்பட்டிருக்கிறது? சித்திர தையலாடை. ஆடை என்பது ரட்சிப்பு, சித்திர தையலாடை என்பது கிருபை வரங்கள், பாதரட்சைகள் என்பது ஆயத்தம், சுவிசேஷத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். மெல்லிய புடவை என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் பாரமானவைகள் அல்ல. பட்டு சால்வை என்பது பலருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம வைக்கிறார். கைகளிலே கடாயங்கள் என்பது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கழுத்திலே சரப்பணியும் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய செயின், கழுத்திலே போடப்பட்டிருக்க செயின் என்பது கனத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தரே நம்மை கனப்படுத்துவார். உன் நெற்றியிலே நெற்றி பட்டம், இயேசுவின் நாமம் நம் நெற்றியிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியும் இருக்க வேண்டும். உங்கள் காதுகளில் காதணிகள். காதணி என்றால் கம்மல். ஏன் கம்மல் போடப்பட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். பிரசங்கம் பண்ணும்பொழுது நம்முடைய செவி கேட்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உணர்வடைந்து இன்னும் கர்த்தருக்குள்ளாய் கிட்டி சேர வேண்டும். அதுதான் காதணிகள். அடுத்ததாக உன் தலையில் உள்ள சிங்காரமான கிரீடம், ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னம் தலைமையில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தேவ பிரசன்னம் பரலோக ராஜ்ய பாதையிலே நம்மை நடத்தும். தொடர்ந்து பார்க்கும் பொழுது மெல்லிய மாவு, தேன், நெய். இதெல்லாம் பார்த்துட்டு 13 வசனம் கடைசி என்ன? நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும். இவ்வளவு காரியத்தை உனக்காக நான் வச்சிருந்தனே, கிருபை வரங்களை நான் உனக்கு கொடுத்து நடத்தினனே, நீ என்னுடைய பிள்ளையாய் இருந்தாயே, உன்னை நான் அலங்கரித்து வைத்தேனே என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு காரியம் நடந்திருக்குது. இதன் பின்பு இப்ப இருக்கிற காரியம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்ப எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன்? சிறைபிடிக்கப்பட்ட பாபிலோன்ல இருக்கிறார். சிறைபிடிக்கப்பட்ட யூத ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த இடத்திலிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5வது தலைப்பாக பின்மாற்றம். எசேக்கியேல் 16 அதிகாரம் 15 வசனத்திலே, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணினாய். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி வேசித்தனம் பண்ணினாய். உன்னுடைய கீர்த்தியை நம்பி வேசித்தனம் பண்ணினாய். கீர்த்தி என்பது என்ன? பெயர். உனக்கு பெயர் புகழ் வந்து விட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு யூத ஜனங்களோடு இருக்கிறார் என்று உனக்கு கீர்த்தி வந்து விட்டது, புகழ் வந்து விட்டது, பெயர் வந்து விட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உனக்கு பெருமை வந்து விட்டது. அதனால் நீ வேசித்தனம் பண்ண ஆரம்பித்து விட்டாய். என்ன போடப்பட்டிருக்கு? அழகை என்ன போட்டிருக்கு? அழகை நம்பி. அழகை நம்பினா வேசித்தனம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேசித்தனம், விபச்சாரம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அழகை நம்பினா என்னது? அதுக்கு பேர் வேசித்தனம். வேசித்தன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுதுன்னா அழகை நம்புவாங்க. ஒன்று அழகா இருக்கிறத விரும்புவாங்க, இல்லைன்னா தன்னுடைய அழகை மற்றவங்களை ரசிக்க வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் காரணம் அழகு தான். அழகை நம்புகிறவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்குள் வேசித்தன ஆவி இருக்கிறது. நேரடியாக பாவம் பண்ணினால்தான் வேசித்தனம் என்று அர்த்தம் அல்ல. மற்றவர்களுடைய அழகை, மற்றவர்களுடைய பொருளை இச்சிப்பது, அந்த அழகை ரசிப்பது. அவர்கள் பொருள் நன்றாக இருக்கிறது, அவர்கள் வீட்டு காரியம் நன்றாக இருக்கிறது, மாற்றான் தோட்டத்து கனி நன்றாக இருக்கிறது என்று மற்ற காரியங்களை அழகாய் பார்ப்பது. அழகாய் பார்ப்பதும் மற்ற அழகை விரும்புவதும் வேசித்தனாவிதான். மற்றவர்கள் பார்வைக்கு என்ன பார்க்கிறவங்க அழகா இருக்கணும்னு தன்னை தானே அலங்கரித்து அலங்கோலப்படுத்துகிறதும் வேசித்தனம். வேசித்தனம் என்பது என்ன? அழகை நம்புவது.
மற்றவர்களுடைய அழகை பார்ப்பது, தன்னையே அழகாய் காட்டுவது, இவையெல்லாம் வேசித்தனம். விபச்சாரம் என்பது என்ன? பணத்தின் அடிப்படையில் செய்யப்படுவது விபச்சாரம். வேசித்தனம் என்பது அழகை குறிக்கிறது, விபச்சாரம் என்பது பணத்தின் அடிப்படையில் குறிக்கப்படுகிறது. எசேக்கியேல் 16 அதிகாரம் 26 முதல் 29 வரை, சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோட வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தேன். நீ திருப்தி அடையாததினால் அசிரிய புத்திரரோடு வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோட வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய். அதனாலும் நீ திருப்தி அடையாமல் போனாய். இந்த இடத்திலே 26 முதல் 29 வாசித்து பார்க்கும் பொழுது 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? நீ எகிப்து தேசத்தோட வேசித்தனம் பண்ணினாய். நீ பெலிஸ்தர் தேசத்தோட வேசித்தனம் பண்ணும்படியான காரியங்கள் வந்தது. நீ அசீரிய புத்திரரோட வேசித்தனம் பண்ணினாய். நீ கல்தேயரும் பாபிலோன் தேசத்தோட வேசித்தனம் பண்ணினாய். 4 பட்டணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது: எகிப்து, பாபிலோன், அசீரியா, பெலிஸ்தர். இந்த 4 காரியங்களோடு வேசித்தனம் பண்ணினாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த எருசலேமின் குடிகளை பார்த்து சொல்லுகிறார். இந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இவர்கள் என்ன வேசித்தனம் பண்ணினார்கள்? சபை ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள், இப்பொழுது சிறைப்பட்டு பாபிலோனில் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க 4 ஜாதிகளோடு வேசித்தனம் பண்ணினீர்கள். எகிப்தோடு வேசித்தனம் பண்ணினீங்க, பெலிஸ்தர் தேசத்தோடு வேசித்தனம் பண்ணினீங்க, கல்தேயர் பட்டணத்தோடு வேசித்தனம் பண்ணினீங்க, அசீரியரோடு வேசித்தனம் பண்ணினீங்க. வேசித்தனம் பண்ணினீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்திலே எகிப்து தேசத்தின் பாரம்பரியங்கள், எகிப்து தேசத்தின் தவறான வழிபாடுகள், எகிப்து தேசத்தின் நாள் குறிக்கிற காரியங்கள், இந்த 4 பட்டணத்தின் தவறான நம்பிக்கைகள், சடங்காச்சாரியங்கள், குறி சொல்லுதல்கள், அவர்களின் நம்பிக்கைகளை பின்பற்றினார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இரத்தத்தில் கிடக்கிற இவர்களை ரட்சித்து பரலோக பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவர்கள் அதை அறியாமல் கர்த்தரை விட்டு விலகி பாவ சந்ததியாய் புறஜாதிகள் வாழும்படியான வாழ்க்கை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேசித்தனம் பண்ணுகிறீர்கள். நம்ம வாழ்க்கையிலும் புறஜாதி ஜனங்கள் நாள் பார்க்கிற மாதிரி நம்ம பார்த்தா வேசித்தனம் பண்ணுவதற்கு அடையாளம் ஆவிக்குரிய வேசித்தனம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஆவிக்குரிய வேசித்தனம். ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு வேற ஜனங்களிடம் போகும்போது அதுதான் நடக்கிறது. வேசித்தனம் என்பது என்ன? விபச்சாரம் என்பது என்ன? ஒரு கணவனுக்கு துரோகம் பண்ணி மனைவியானவள் வேறு பக்கமாய் தன்னுடைய முகத்தை திருப்பினால் அது விபச்சாரம், வேசித்தனமாய் மாறி போய் விடுகிறது. அதே போல ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு நாள் பார்க்கவும், குறி கேட்கவும், பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரியங்கள் இந்த உலகத்தின் தன்மையிலே போகுமானால் அது வேசித்தனமாய் மாறி போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பின்மாற்றத்திற்கு அடையாளம். இதுதான் பின்மாற்றம். ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் வசனத்தை விட்டு உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். யூத ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டது எதற்காக? எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது எதற்காக? அவர்கள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை அழைத்தார், ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், கிருபை வரங்களை கொடுத்தார். அவர்களோ பின்வாங்கி போனார்கள். அவர்களுக்குள் பெருமை வந்து விட்டது. 6வதாக எருசலேமை குறித்து பழமொழி. எசேக்கியேல் 16 அதிகாரம் 44 முதல் 48 வரை வாசிக்கிறேன். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவருத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை. உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல
நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 44ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? யூத ஜனங்கள் செய்த காரியத்தை விட சமாரியா ஜனங்களும் சோதம் பட்டணமும் செய்யவில்லை. அதை காட்டிலும் மோசமான காரியம் செய்து விட்டது. எருசலேமை குறித்து ஏன் ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேசத்திலே முதல் ராஜா யார்? சவுல். இரண்டாவது ராஜா யார்? தாவீது. மூன்றாவது ராஜா சாலமோன். இவர்கள் 3 பேரும் முழு இஸ்ரவேல் நாட்டையும் ஆண்டார்கள். அதன் பின்பாக சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் 2 கோத்திரங்களை ஆண்டான். அது யூதா நாடு என்று பெயர் பெற்றது. சாலமோனின் வேலைக்காரனாகிய யெரொபெயாம் 10 கோத்திரங்களை ஆட்சி செய்தான். அது இஸ்ரவேல் நாடு என்று மாறிற்று. அந்த இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியா. இந்த யூத ஜனங்களின் தலைநகர் எருசலேம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அசிரியரின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இந்த யூத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நடப்பதனால் ஆண்டவராகிய கர்த்தர் பாபிலோனுக்கு சிறைப்படும்படி ஒப்பு கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தபடினால, பாவம் செய்தபடினால, இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்கள் அவங்களுக்கு வந்தபடினால ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை அசிரிய ஜனங்களுக்கு சிறைப்படும்படி விற்று போட்டார். அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள். யூத ஜனங்கள், இந்த எருசலேம் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டார். எருசலேமின் விசேஷம் என்ன? எருசலேம் பட்டணத்திலே சீயோன் இருக்கிறது. சீயோனிலே தேவ ஆலயம் இருக்கிறது. சாலமோன் கட்டின தேவ ஆலயம் இருக்கிறது. தேவ ஆலயமே இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? 49ஆம் வசனம், இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்வமும், கர்வம்னா என்னது? பெருமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருமை இருந்தா வீழ்ச்சி, பின்மாற்றம். 2வது காரியம் என்ன? ஆகார திரட்சி. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. நல்ல வயிறார சாப்பாடு இருக்கு, மீதமாகரோடு சாப்பாடு இருக்கு. கர்த்தரை தேடுறது இல்லை. உண்மையாகவே சொல்ல போனா இந்த நாட்கள்ல ஆகாரம் திருப்தியா இருக்கிறவர்கள் சரியாய் கர்த்தரை ஆராதிப்பதில்லை. எல்லாரையும் சொல்லல. ஆகாரம் இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே விசுவாசித்த விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்த ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காய் உண்மையாய் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த பொழுது ஒருவர் கதவை தட்டினார். அவர்களுக்கு தேவையான உணவு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை அப்படி இல்லை. எல்லாம் மாறிவிட்டது. ஆகார திரட்சி உண்டாகும் பொழுது ஜனங்கள் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எருசலேம் ஜனங்கள் எப்படி விழுந்தாங்க? நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சி எப்படி எல்லாம் வரும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியும், நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், 30 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற கர்வம் இருந்தால் அது பின்மாற்றத்துக்கு வழிவகுக்கும். 2வது ஆகார திரட்சி. ஒரு நேரத்திலே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல திரட்சியான சாப்பாடை தந்திருக்கிறார், மீதம் இருக்கிற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், மீதம் இருக்கிற காரியத்தை நான் ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகார திரட்சி இருப்பதனால் கர்த்தரனை ஆசீர்வதித்தால் என்ன, ஆசீர்வதிக்காவிட்டால் என்ன, எனக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, என் கை வேலை செய்கிறது என்று பெருமை வந்துவிடும். 3வதாக நிர்விசாரமான சாங்கோபாங்கம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எதை குறித்தும் ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு சோம்பேறித்தனம். எப்படின்னா எதையும் கண்டுகொள்ளாத தன்மை. நான் நல்லா இருக்கிறேன், நான் வசதியா இருக்கிறேன், நான் மற்றவங்களுக்காக ஏன் கஷ்டப்படணும்? அதாவது நான் நல்லா இருக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். கம்ஃபர்டபுள் சேஃப்டி. என்னுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது. நான் பாதுகாப்பா இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தரை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. நான் மற்றவங்களுக்காக ஏன் கவலைப்படணும், நான் மற்றவங்களுக்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விடுகிறது. இவங்களுக்கு அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. மற்றவர்களை அசால்ட்டாக நினைப்பது, சாதாரணமாக நினைப்பது, கீழ்த்தரமாக நினைப்பது. நான் கம்ஃபர்டபுளான வீட்டில் இருக்கிறேன், நான் நல்ல வசதியாக இருக்கிறேன், எனக்கு ஆகாரம் திரட்சியாக இருக்குது அப்படிங்கிற பெருமை உண்டாகிறது. அடுத்து சிறுமையும் எளிமையுமானவர்களை கண்டுகொள்ளவில்லை. இந்த 4 காரியங்கள்: பெருமைகள், 2வதாக ஆகார திரட்சி, 3வதாக நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேங்கிற எண்ணம், 4வதாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்போ உதவி செய்யணுங்கிறது பணத்தினால் முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அதுவே பெரிய உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எருசலேமை குறித்து பழமொழி என்ன? 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தாயை போல சொல்லுங்க,
எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தாயை போல மகள் சொல்றாங்களா சொல்லலையா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு ஏன் சொல்றாங்க? தாயை போலதான் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. தாயை போலதான் மகள் என்கிற பழமொழி அப்பொழுதே அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. தாயை போல மகள். உன் தாய் யாரு? ஏத்தித்தி. நீ கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் போவாயனால் உன் வாழ்க்கை ஏத்தித்தி மூலதான் இருக்கும். ஏத்தியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அசுத்தமாய் கானான் தேசத்தில் வாழ்ந்தார்களே, அதே போல நீ மாறி விடுவாய். உன் தாய் ஏத்தித்தி. அப்ப தாயை போல மகள் என்கிற வார்த்தை எப்போ வருது? கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பாக எந்த ஜனங்கள் அசுத்தமாய் வாழ்ந்தார்களோ அந்த நிலைமைக்கு நீ மாறி போய் விடுவாய். உன் வாழ்க்கையில கர்வம் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணி. ஆண்டவராகிய கர்த்தரை மீட்டுக் கொண்ட காரியத்தை நினைத்துக்கொள். இள வயதிலே ஆண்டவராகிய கர்த்தரை மீட்டுக் கொண்டாரே, பாவத்திலே கிடந்த உன்னை கர்த்தர் மீட்டுக் கொண்டாரே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு கிருபை வரங்களை தந்து நடத்துகிறாரே, ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து நடத்தினாரே, மரண போராட்டத்தில் இருந்த உனக்கு ஆண்டவராய் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரே, அதை நினைத்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியாக எருசலேம் உயிரடைதல். 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் முதல் 63 வரை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ண நீ செய்தது போலவே நான் உனக்கு செய்வேன். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்கையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை நீ திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர், மனம் இறங்குகிற கர்த்தர். எருசலேமின் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கர்வம், பெருமை உண்டானது, ஆகார திரட்சி உண்டானது. நான் நன்றாக கம்ஃபர்டபிளா இருந்தா போதும், நான் சேஃப்டியா இருந்தா போதும், நான் பாதுகாப்பா இருந்தா போதும் என்ற எண்ணம் உண்டானது. சிறுமையும் எளிமையுமானவர்களை கண்ணோக்கி பார்க்கிற அனுபவம் இல்லை. இதனால் தான் இவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். எருசலேமை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். எருசலேமின் குடிகளை சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருந்தார். அவர்களுக்காய் தேவ ஆலயம் இருந்தது. எருசலேமிலே தேவ ஆலயம் இருந்தது. யூத ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். தம்முடைய வார்த்தை அங்கே இருந்தது. ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேலர் அனைவரும் அங்குதான் வந்தார்கள். அந்த யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறந்தார். அப்போ இந்த யூத கோத்திரம், இந்த யூத நாடு இவ்வளவு சிறப்பை பெற்றிருக்கும் பொழுது இவர்களும் சிறைபிடிக்கப்பட வாய்ப்பு உண்டான நிச்சயமாக உண்டு. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நிச்சயமாய் வேதனை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு வருஷம் ஊழியம் பண்ணாலும் சரி, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாய் மாறுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். 59ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதுனால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போலவே நான் உனக்கு செய்வேன். உடன்படிக்கையை உடைச்சு போட்டா நிச்சயமா நடக்கும். தாவீது கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணியிருந்தான். ஆனா ஒரு பெண்ணோட இச்சையா பார்த்து செயல்பட்டதுனால என்ன நடந்தது? அவன் வீட்டுல பிரச்சனை வந்தது. நம்ம வாழ்க்கையில நம்ம உடன்படிக்கை உடைச்சு போட்டா அதற்குரிய தன்மை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதை அனுபவிச்சாகணும். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் செய்த பாவத்திற்குரிய பலன் பூமியிலே அவனுக்கு உண்டானது. அவன் செய்த பாவத்தை அவன் இனிமையாய் அனுபவித்தான். ஆனால் அதற்குரிய தண்டனை அவன் பூமியிலே அழுது கொண்டு அனுபவித்தான். நம்ம வாழ்க்கையில இனிமையா ஆண்டவர் சமூகத்தில் இருப்போம். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அதுதான் இனிமை. ஆனால் இனிமையை தேடி நாம் பாவத்தில் விடுவோமானால் இந்த பூமியில நாம் பெரிய தண்டனையை அனுபவிக்க நேரிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அழைத்தார், நடத்தினார். அவர்கள் பின்மாற்றமாய் போனார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை மீண்டுமாய் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது 61ஆம் வசனம், அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்கையில். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது? சமாரியா கர்த்தரை விட்டு விலகி போனது, அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போனது. சோதோம்
லோத்துடைய சந்ததி அசுத்த சந்ததியா இருக்கிறது. ஆனா என்ன சொல்றார் ஆண்டவர், யூதா ஜனமே, எருசலேமே, நீ உணர்வடைவாயானால், நீ என்னை பற்றிக் கொள்வாயானால், பின்மாற்றத்திலிருந்து திரும்புவாயானால், முந்தின சீருக்கு மீண்டும் திரும்புவாயானால், அந்த ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை பிடித்துக் கொண்டு உன்னை தாழ்த்துவாயானால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். நீ உன் பெருமையை விட்டு விடுவாயானால் உனக்கு கிருபை வரங்கள் மீண்டும் கொடுக்கப்படும், புதுப்பிக்கப்படும், நீ உயிரடைவாய். நீ லைவ் அகைன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ உலர்ந்து போன காரியங்கள், மறைத்து போன காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று நினைத்த காரியங்கள், இதுவரைக்கும் பெற்றிருந்த கிருபைகளை இழந்து போயிருக்கிறோமா? ஆண்டவராகிய கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் 70 ஆண்டிலே திருப்பி கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக அந்த காரியத்தை என்ன சொல்லுகிறார், நீ உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் அழைத்துக் கொள்வாய், அவர்கள் உன்னிடமாய் வருவார்கள், அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். நான் உனக்கு குமாரத்தியா கொடுப்பேங்கிறார். யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவர்கள் உனக்கு நான் குமாரத்திகளாக கொடுப்பேன். நீ உணர்வடைஞ்சா போதும். இதுவரைக்கும் விலகி இருக்கிறவங்க வந்துருவாங்க. மற்றவர்களை பாராதே, அவர்கள் எப்படி இருக்கிறாங்களே, அவங்க விசுவாசம் எப்படி இருக்குதே, இத்தனை வருஷம் விசுவாசம் எப்படி இருக்காங்களே, இந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருக்காங்களே, அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம். அடுத்தவங்களை பார்க்கிற நோக்கு நமக்கு இல்லை. அல்லேலூயா. அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம், நம்மை மாத்திரம் பார்த்து ஓடிக்கொண்டே இருப்போம். 63 வசனம், நீ செய்த எல்லாவற்றையும் நான், படிங்க அந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி வாயை நீ திறக்க மாட்டாது இருப்பார். நான் உனக்கு மன்னிப்பேன்ப்பா, அப்பதான் நீ நினைச்சுப்பா நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, எனக்கு ரோதமா நீ என்னெல்லாம் செஞ்ச, சின்ன சின்ன காரியங்களா செய்ய ஆரம்பிச்சு பெரிய காரியங்களா மாறிவிட்டாயே, என்னை விட்டு எப்படி விலகி போன, உனக்கே வெட்கமா இருக்கும். ஏன்னா இந்த காரியங்களை நானா செஞ்சேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாயிற்று, எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வந்த கர்த்தர் நீரல்லவா என்று ஆராதித்தவன் இப்பொழுது விலகி போயிட்டனே, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்பதான் நினைச்சு பார்க்கிறோம், இவ்வளவா எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை விட்டு அவரையா நான் தூஷித்தேன், அவருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பினேன், அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினேன் என்று வெட்கம் உண்டாகி ஆண்டவரே என்று சொல்லி நான் வாய் பேசாம அமைதலா இருப்பேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பெருமை உண்டாகாது, ஆகாத திரச்சினால் நான் இருக்க மாட்டேன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பேன். இனி வாய் பேச மாட்டாய், திறவ மாட்டாய் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு விரோதமா பேசி இருக்கிறோமா, இனி பேச போவதில்லை. வீழ்ச்சியடைந்த இந்த நேரத்தில் உணர்வடையும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் முந்தின சீரிலே நிறுத்துவார். அல்லேலூயா. 7 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன் சிறைபிடிக்கப்பட்டுச்சு சொல்லுங்க? ஏன் சிறைபிடிக்கப்பட்டுச்சு? பாவம் செஞ்சதுனால சிறைபிடிக்கப்பட்டுச்சு, உணர்வில்லாதனால சிறைபிடிக்கப்பட்டுச்சு. நாமும் உணர்வில்லைன்னா நாமும் சிறைபிடிக்கப்படும். எந்த ராஜா வந்து நம்ம சிறைபிடிப்பார்? நாம் பாவத்திற்கு சிறைப்படுவோம், பிசாசுக்கு சிறைப்படுவோம். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனாலும் அநேக ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். யாருக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க? பிசாசுக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க, பிசாசுடைய கிரியைக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க. கோபம், வஞ்சகம், எரிச்சல், வேசித்தனம், எல்லாம் பல பாவங்கள் இருக்குது. கோபம் கூட ஒரு பாவம் தான், மன கசப்பு கூட ஒரு பாவம் தான். இதெல்லாம் உட்படும் பொழுது அவன் யாருடைய பிள்ளையாய் மாறி விடுகிறான்? பிசாசின் பிள்ளையாய் மாறி போய் விடுகிறான். அவன் கர்த்தருக்கு அடிமையாய் இருந்தவன் இப்பொழுது பிசாசுக்கு அடிமையாய் மாறி போய் விடுகிறான். பிசாசானவன் அந்த மனிதனை சிறைப்பிடித்து விடுகிறான், பாவத்திற்கு சிறைப்பிடித்து விடுகிறான். நம்ம வாழ்க்கையில நம்ம உடன்படிக்கையை மீறுவோமானால், பெருமை உண்டாகுமானால், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கவில்லை என்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரசன்னத்தை விட்டு விலகி இருப்போமானால், பிசாசு நம்மை சிறைப்படுத்தி விடுவான். நம்ம வாழ்க்கையை சிறைப்பட வேண்டுமா, விடுதலையா இருக்க வேண்டுமா சொல்லுங்க? சிறைப்பட்டு இருக்கணுமா, விடுதலையா இருக்கணுமா? விடுதலையா இருக்கணும். என்ன செய்யணும்? உணர்வோடு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாளிலே என்ன உணர்வோடு இருந்தோமோ அதே உணர்வோடு இருக்க வேண்டும். எசேக்கியேல் 16 அதிகாரம் 22 வசனத்திலே, நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் போது நிர்வாணமும் அமனமுமாய் இருந்ததும் உன் ரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறுவயதின் நாட்களை நினையாமல் போனாய். ஆண்டவராகிய கர்த்தரை நினைக்காம தான் நீ பாவத்தில் போனாய், நீ பாவத்தில் தான் கிடந்தாய். ஆண்டவராகிய கர்த்தரை மீட்டுக் கொண்டு வந்தாரே, நீ அதை நினைச்சி கர்த்தரை திரும்பாம நீ மீண்டும் பாவத்தில் விழுந்து விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட காரியங்களை அனுதினமும் நினைக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஜீவனோடு இருக்கிறது
கர்த்தருடைய கிருபை, என்னை மீட்டது கர்த்தருடைய கிருபை, நான் என்றைக்கும் மரித்து போயிருப்பேன், என்னை இப்படி நிறுத்தி இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது, நம்முடைய வழிகள் எப்படி இருந்தது, நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது, நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது, நம்முடைய தாழ்மை எப்படி இருந்தது, நம்முடைய பரலோக வாஞ்சை எப்படி இருந்தது, நம்முடைய பேச்சு எப்படி இருந்தது, நம்முடைய சுவிசேஷ வாஞ்சை எப்படி இருந்தது, அதே நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எருசலேம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. நாம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை. எருசலேம் ஏன் சிறைபிடிக்கப்பட்டது? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினார்கள், அவர்கள் உணர்வில்லாமல் போனார்கள், அதனால் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். நாம் கர்த்தருக்குள்ளாய் உண்மை இல்லாமல் உணர்வில்லாமல் இருந்தால் நாமும் பிசாசுக்கு சிறைப்பட்டு போவோம். நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போமானால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து அருள்வார். கொடுக்கப்பட்ட கிருபைகள் புதுப்பிக்கப்படும். கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக ஜனங்களை நமக்காக கொண்டு வருவார். உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் கொண்டு வருவேன், அவர்களை உனக்கு குமாரத்திகளாய் கொடுப்பேன். அவைக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள், நம்முடைய வார்த்தைகளை கேட்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும், நாம் அவர்களுக்கு வசனத்தை போதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும், நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கு செயல்படும். நாம் உணர்வடைந்து இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் உணர்வடைவார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யூதா ஜனமே, நீ உணர்வடைவாயானால் சமாரியா ரட்சிக்கப்படும், உன்னை சுற்றி இருக்கிற சோதோம் பட்டணம் உணர்வடையும். நாம் உணர்வடைவோமானால் நமக்கு விரோதமா பேசுறவங்க உணர்வடைவாங்க. நம்ம உண்மையா கர்த்தருக்குள்ள நிற்போமானால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், நம் தெருக்களில் இருக்கிற ஜனங்கள், ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார், நிச்சயமாக ரட்சிப்பார். விசுவாசத்தோடு இருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏன் என்ற தலைப்பிலே வேதத்தை தியானித்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ரட்சித்தீர், நடத்தினீர், அபிஷேகித்தீர். ஆனாலும் அவர்கள் கர்வத்தினால், ஆகார திரட்சியினால் உம்மை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவரே, அவர்கள் மேல் இரக்கம் வைத்து உடன்படிக்கையை நினைத்து நீர் மீட்டுக் கொண்டீரே. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே உம்மை விட்டு நாங்கள் விலகி போயிருப்போமானால் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உணர்வோடு நடந்து கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமாய் நடக்க அர்ப்பணிக்கிறோம். அவைக்குரிய வரங்கள், கிருபைகளை புதுப்பிங்க ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நடத்துங்க. நாங்கள் உணர்வடையும் பொழுது தமக்கைகளையும் தங்கைகளையும் உனக்காய் கொடுப்பேன், அவர்களை உனக்கு குமார்த்திகளாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ உணர்வடையும் பொழுது, நான் உனக்கு மன்னித்தரும் பொழுது, நீ செய்த கேடான காரியங்களை நினைத்து நீயே வெட்கி நாணத்தினால் இது பேசாதிருப்பாய். இனி ஒரு நாள் ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுவதில்லை என்று எங்களோடு பேசியிருக்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஒரு நாள் பேசாதபடி உண்மைகளோர்களாய் நடக்க அர்ப்பணிக்கிறோம். எருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆண்டவராய் கட்டி கர்த்தர் மீண்டுமாய் கட்டி எழுப்பினேன். அதே போல ஆண்டவரே, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது போல நாங்களே ஆலயமாய் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் இடிக்கப்பட்டு போகாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கை உடைந்து போகாதபடி நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை யாராவது உடைக்கப்பட்டிருப்பீர்களானால், இருதயத்திலே உடைக்கப்பட்டிருப்போமானால், ஆண்டவர் தங்கும்படியா இல்லாதபடி இருதயமாகிய ஆலயம் உடைக்கப்பட்டிருக்குமானால் முந்தின சீருக்கு திரும்பும்படி ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ, நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் மன்னித்து மனம் திரும்ப பண்ணுவார். உங்களுடைய இருதயம் மனம் திரும்புவதற்கு நேராய் மாறும். ஆண்டவராகிய கர்த்தர் முந்தின சீரிலே உங்களுக்கு நிறுத்த வல்லவராக இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.